நாம் வந்து எத்தனை லட்சம் வருஷம், அதாவது எத்தனை லட்சம் வருஷம் நம்ம இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டாலும் மாமிசத்தை சாப்பிட்டாலும் அது வந்து நல்ல உணவாக நமது வாழ்க்கையோடு அது கலந்து விடாது. நம்ம எவ்வளோ வருஷம் சாப்பிட்டா கூட, பல லட்சம் வருஷம் சாப்பிட்டாலும் அந்த நம்ம உணவு இருக்குல்ல, நம்ம உணவு மட்டும்தான் நமக்கு நன்மை செய்யுமே தவிர தீய உணவுகள் இருக்குல்ல அது நமக்கு நன்மை செய்யாது. இத்தனை வருஷமாக பல லட்சம் வருஷமாக நாங்கள் சாப்பிட்றோங்க, அது நமக்கு மனித உடலுக்கு அது பழகிவிடும். மரபுங்கிறாங்கள, மரபு வழியாக அது நமக்கு மரபு, அது பழக்கத்தில் வருது அப்படின்னு சொல்லுவாங்களே, ஏற்றுக்காது உடம்பு, அது ஏற்றுக்காது. எத்தனை வருஷம் சாப்பிட்டாலும் விஷம் உங்களை வந்து கொல்ல தான் செய்யும். நான் பல லட்சம் வருஷம் ட்ரை பண்ணாலும் விஷங்கிறது என்றைக்குமே அது கொல்ல தான் செய்யும். அது உங்களை எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. அதனால் வந்து நீங்கள் வந்து தானிய உணவு, மாமிச உணவு, மீன், பால், முட்டை, தயிர் உணவு இதெல்லாம் வந்து நோய்களை தரக்கூடியது. அது நீங்கள் எத்தனை வருஷம் சாப்பிட்டாலும் அது உங்கள் உடம்புக்கு பழகாது. அதை வந்து பழக்கவே முடியாது. அதனால் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தால் அது பழகிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதனால் வந்து நோய்களை தருகிற உணவில் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்க புதிய நோய்கள்லாம் உருவாகிட்டே இருக்கும். மனித உடல் பலவீனமாகிட்டு இருக்கும். அப்புறம் வந்து மகிழ்ச்சியாக வாழவே முடியாத போது நாம் மகிழ்ச்சியாக வாழணும்னா அந்த உலகத்தில் எவனுமே மகிழ்ச்சியாக வாழக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான், யாருமே மகிழ்ச்சியாக வாழக்கூடாது என்கிற எண்ணம் தான் மேலோங்கும். அப்போது மனித இனத்தையே அழிப்பதற்கான செயல்களில் தான் நாம் இறங்குவோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இன்னும் தீவிரமாக போவோம். சாவுலாம் இன்றைக்கி சகஜமாகி போச்சு. சாவு வந்து உலகத்தில் சாவுங்கிறது ரொம்ப சகஜமாகி போச்சு. காரணம் என்னென்னா, நம்ம வந்து அந்த அளவுக்கு தப்பு மேலே நம்ம தப்பு பண்ண இன்றைக்கி அழிவுகள் நமக்கு சகஜமாயிடுச்சு. குற்றங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதனால் குற்றங்களை நம்ம மக்கள் ஏற்றுக்க முடியாது. விபச்சாரம்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகிட்டு இருக்கு இப்போது. அது மாதிரி பார்த்திங்கன்னா மது அருந்துறது, போதை பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் ஆபாச படம், கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் சகஜமாக இதோட விளைவு என்ன? அழிவுகளும் சகஜமாகிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு இது பெருகுதோ நோய்களும் பெருகிட்டே இருக்குது. இப்போ தானிய உணவு, மாமிச உணவு, முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய் இதுவும் நல்லா பெருகிடுச்சு. புதிய உணவுகளை கண்டுபிடிக்கிறாங்க. பேக்கரி உணவு, அந்த உணவு, இந்த உணவுன்னு சொல்லிட்டு கேக்கு, பப்ஸு, முட்டை பிரியாணி அப்படின்னு சொல்லி இந்த நோய்களை தருகிற உணவுகளும் பெருகிடுச்சா, அப்போ நோய்களும் பெருகுது. அது நமக்கு பழகாது. நீ சகஜமாக்கிட்ட. எங்கே போனாலும் தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, பால் உணவு, தயிர், மோர், வெண்ணெய், நெய் எங்கே போனாலும் கிடைக்கிது. அதனால் அது உனக்கு பழகிடாது. எத்தனை வருஷம் பழகினாலும் தீயவர்கள் தீயவற்றை தான் செய்வார்கள். நீங்கள் நல்லா பாருங்கள், கெட்ட குணம் உடையவர்கள் இருக்காங்க, அவங்க கெட்டது செய்கிறாங்க பாருங்கள். அவங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ தான் பழகுங்க, எவ்வளோ தான் கொடுங்க, எவ்வளோ தான் நல்லது பண்ணுங்கள், அவங்க எப்பவும் கெட்டது தான் செய்வாங்க, நல்லது செய்யவே மாட்டாங்க. 10 வருஷம் பழகினாலும் சரி, 100 வருஷம் பழகினாலும் சரி, அவங்க வந்து கெட்டது தான் செய்வாங்க. அதுவே நல்லது செய்கிறவங்க இருக்காங்கள்ல, அவங்ககிட்ட நீங்கள் 100 வருஷம் பழகுங்க, அவங்க ஒரு வாட்டி கூட கெட்டது செய்ய மாட்டாங்க. அவங்க நல்லது தான் செய்வாங்க. நல்லது செய்கிறவங்க என்றைக்குமே நல்லது தான் செய்வாங்க. கெட்டவங்க கூட நீங்கள் 1000 வருஷம் பழகுங்க, அவங்க கெட்டது தான் செஞ்சிட்ருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம பிராமணர்களை எடுத்துக்கோங்க. அவங்க கூட நம்ம கிட்டத்தட்ட 2000 வருஷமாக நம்ம அவங்கள தெரியும். அவங்களுக்கும் நமக்கு இடையில் அவ்வளோ ஒரு உறவுமுறையாக இல்லை பழக்க வழக்கம் இருக்குது. 2000 வருஷமாக நமக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. நம்ம உழைச்சி தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்மளால் தான் அவங்க உயிர் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த 2000 வருஷமாக அவங்க நம்மளை வந்து பகைவர்களாகவே பார்க்காங்க. அவங்க நமக்கு நல்லது செய்யணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. அதனால் கெட்டவங்க வந்து என்றைக்குமே வந்து எவ்வளோ வருஷம் பழகினாலும் சரி, அவங்க கெட்டது தான் செய்வாங்க, நல்லது செய்யவே மாட்டாங்க. இத்தனை வருஷம் நீங்கள் அதாவது பாம்புக்கு எத்தனை வருஷம் நீங்கள் பால் ஊற்றினாலும் அது கொத்த தான் செய்யும், விஷத்தை அந்த மாதிரி தான் வந்து. அதுமாதிரி தானிய உணவுகள் இருக்குல்ல, எவ்வளோ வருஷம்தான் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி அது உங்கள் உடம்புக்கு பழகாது. அது நோய்களைத்தான் தந்து கொண்டு இருக்கும். தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுகள் எவ்வளோ வருஷம் நீங்கள் சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு நோயைத்தான் தந்துக்கிட்டு இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நாளும் நல்லது செய்யாது. மேலும் அதுக்கு தெரிஞ்சது அதுதான் உங்களுக்கு கெட்டது தான் அது செய்யும். அது மாதிரி நீங்கள் காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், தேன் இதை மட்டும் சாப்பிடுங்க. கீரைகள் இதெல்லாம் சாப்பிடுங்க. இது உங்களுக்கு எவ்வளோ வருஷம் சாப்பிட்டாலும் ஒரு நாள் கூட உங்களுக்கு கெடுதல் செய்யாது. பல லட்சம் வருஷங்களாக சாப்பிடுங்க, இந்த உணவு ஒரு நாள் கூட உங்களுக்கு கெடுதல் செய்யாது. அந்த பல லட்சம் வருஷமும் அதில் நன்மை தான் அது செய்யும். அது மாதிரி குற்றங்களை சகஜமாக்கி விட்டால் லஞ்சம் வாங்குறது, ஊழல் வாங்குறது இதெல்லாம் இன்றைக்கி சகஜமாகி போச்சு. அதனால் அது என்றைக்குமே அது தப்பு தான்.
என்றைக்குமே அது தப்பு தான். லஞ்சம் வாங்குறது, மது அருந்துவது, சோசியல் ட்ரிங்க்னு சொல்லும் மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, போதைப்பொருள் பயன்படுத்துவது, விபச்சாரம், ஆபாச படம், கெட்ட வார்த்தைகள், இது எல்லாம் ரொம்ப சகஜமாக்குறாங்க. அப்படி மக்கள் அதை ஏற்றுப்பாங்க, மக்கள் வாழ்க்கையோடு அது கலந்துரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது என்றைக்குமே அது கலந்துரும். அதே நேரத்தில் அது தீங்கு விளைவித்து கொண்டே இருக்கும். தீமை தான் அது. நன்மையை ஒரு நாள் ஏற்படுத்தாது. அது எத்தனை வருஷம் மனுஷங்க பழகினாலும் சரி, அந்த லஞ்சம் வாங்கினாலும் சரி, அதனால் லஞ்சம் வாங்குறது, ஏமாத்துறது, இது மக்களுக்கு சர்வசாதாரணமாக ஆகி போச்சுன்னா அதுக்கான விளைவுகளும் அங்கே இருக்கும். ஒரு செயலுக்கான விளைவுகளும் இருக்குல்ல. இது எந்த அளவுக்கு சகஜமாகுதோ அந்த விளைவுகளும் சகஜமாயிடும். அந்த விளைவு என்னதாக இருக்கும்? இங்கே குற்றங்கள் அதிகரிக்குது, விபச்சாரம் அதிகரிக்குது, மது போதை எல்லாமே அதிகரிக்குது, லஞ்சம் வாங்குறது, ஊழல் வாங்குறது. அப்போ மனுஷன் மேலே உள்ள வெறுப்பு இருக்குது பாருங்கள், அதுவும் சகஜமாயிடும். இது எந்த அளவுக்கு சகஜமாகுதோ, விபச்சாரம், மது போதை, ஊழல், லஞ்சம், இதெல்லாம் எந்த அளவுக்கு சகஜமாகுதோ அதோட விளைவு என்னது? மனுஷங்களுக்கு இருக்கிற வெறுப்பு. அந்த வெறுப்பு ரொம்ப சகஜமாயிடும். யாரையும் மதிக்க மாட்டாங்க. நோய்கள் அதிகமாகிடும். சுயநலம் அதிகமாயிடும். பொதுநலம் என்பதே இருக்காது. கொலை, கொள்ளை, அழிவுகள் சகஜமாயிடும். நீங்கள் அதனால் தீமைகளை சகஜமாக்கினா தீமைகளால் ஏற்படுகிற அழிவுகளும் சகஜமாகிவிடும் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் நன்மைகளை சகஜமாக்கினா தான் பாதுகாப்பு உங்களுக்கு சகஜமாக இருக்கும். அதனால் என்றைக்குமே மக்கள் நன்மையை தான் சகஜமாக்குவாங்க. நாங்கள் நன்மையை மட்டும்தான் அது அவங்கள ஏற்றுப்பாங்க. ரொம்ப நாளைக்கு தீமையை ஏற்றுக்க மாட்டாங்க. தீமைகளை தாங்க முடியாது. ஏன்னா தீமைகள் அத்தனையுமே நம்மளை ரொம்ப வலி கொடுக்கும், நமக்கு துன்பத்தை தரும். அதனால் தீமைகளை மக்கள் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க. நன்மைகள் நமக்கு சுகத்தை கொடுக்கும். அதனால் நன்மைகளுக்கு நிரந்தரமாக ஒரு இடம் கொடுப்பாங்க. நன்மைகள் நமக்கு இன்பத்தை கொடுக்கும், பாதுகாப்பை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் தீமைகள் என்பது நமக்கு துன்பத்தை கொடுக்கும், வலியை தரும், ஒரு நரக அனுபவத்தை தரும். அதனால் அதுக்கு ரொம்ப நாள் இடம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நாள் நீங்கள் வலியில் வாழ்வீங்களா? வலியில் துடிப்பீங்களா? சுகமாக இருக்கிறது தான் எல்லோரும் விரும்புவாங்க. அதுவே ஒரு வேளை தலைவலி வந்தால் கூட உங்களால் தாங்க முடியாது. பல நாட்கள் நீங்கள் சும்மா ஒன்றுமே தலைவலி இல்லாத நாட்களில் தலைவலி இல்லாமல் உங்களால் பல நாட்கள் இருக்க முடியும், பல வருடங்கள் இருக்க முடியும். ஆனால் ஒரு நாள் மட்டும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தலைவலி வந்துன்னா உங்களால் தாங்க முடியாது. அது மாதிரி தான் துன்பமும். நீங்கள் நன்மைகள் உங்களுக்கு இன்பத்தை தரும். அப்போ பல வருடங்கள் நன்மையினால் ஒரு நன்மை சார்ந்த செயல்களை பல வருடம் செய்ய முடியும். அதை நீங்கள் தாங்கிப்பீங்க. ஏன்னா அது உங்களுக்கு நன்மையை தரும், சுகத்தை தரும். அதுவே துன்பம் இருக்குது பாருங்கள், தீமைகள், அதை ரொம்ப வருஷத்துக்கு நம்மளால் தாங்க முடியாது. ஏன்னா அது வலியை தரும், நரக அனுபவத்தை தரும், பெரும் துன்பத்தை தரும். அதனால் இன்றைக்கி நம்ம தீமைகள் இந்த உலகத்தில் பரவி இருக்குது அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏன்னா அது கொடும் துன்பத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். வலிக்கும், எப்பவும் வலிக்கும், எப்படா இதுலேருந்து மீளலாம். அது மாதிரி நோய்களும் பாருங்கள், அது மனித வாழ்வில் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நோய்கள் பார்த்திங்கன்னா மனித வாழ்வில் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏன்னா நோய்கள் பெரும் துன்பத்தை தரும், வலியை தரும், நரக வேதனை தரும். அதனால் நோய்கள் என்பது மனுஷங்களால் ரொம்ப நாளைக்கெலாம் தாங்க முடியாது. ஆரோக்கியமாக தான் அவங்க ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க. அதை தான் அவங்களால தாங்கிக்க முடியும். ஏன்னா ஆரோக்கியங்கிறது இன்பத்தை தரும், ரொம்ப அற்புதமான இன்பத்தை தரும், சுகத்தை தரும், மகிழ்ச்சியை தரும், பாதுகாப்பை தரும். அதை ஏற்றுப்பாங்க. இந்த நோய் இருக்குது பாருங்கள், நோய் நமக்கு துன்பத்தை தரும், வலியை தரும், புலம்பலை தரும், அழுகை தரும், இழப்பை தரும், ஏமாற்றத்தை தரும், வெறுப்பை தரும். அப்படி இருக்கும்போது அதை ரொம்ப நாளைக்கு நம்மளால் தாங்க முடியாது. அதனால் மனுஷங்க அந்த நோயினால் ஏற்படுகிற துன்பத்திலேருந்து எப்படியா தப்பிச்சாகணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. எப்படியா தப்பிச்சாகணும், அந்த இன்பத்தை அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா நோய்ங்கிறது பார்த்திங்கன்னா பயங்கர கொடூரமானது. அலட்சியமாகவே இருக்க முடியாது. ஒரு தலைமுறையினர் அலட்சியமாக இருப்பாங்க, அடுத்த தலைமுறையினர் அதிலேருந்து கற்றுக்கிட்டு முன்கூட்டியே விழிப்போடு ஆகிவிடுவார்கள். இப்போ போரிட்டு கிடந்தாங்க, அதை பார்க்கும்போது இளைத்தலைமுறையினர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆகா போரிடுவது ரொம்ப ஆபத்தானது, நம்மளால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது, ரொம்ப கொடூரமான துன்பத்தை தரும் அப்படின்னும் போது இளைத்தலைமுறையினர் நாம் நம்ம விழித்து கொண்டோம். இன்றைக்கி நம்ம போரிடாமல் இருக்கிறோம். நமது முன்னோர்கள் போரிட்டார்கள் என்பதற்காக அவர்கள் மாதிரியே நாமளும் நடந்துக்கலை. அதே மாதிரி இந்த தலைமுறையில் ஏகப்பட்ட நோய் இருக்குது அப்படிங்கிறனால இளைய தலைமுறையினர் இதை கவனிப்பாங்க. ஓஹோ, நோயினால் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இளைய தலைமுறையினர் இருக்காங்களோ அவங்க ரொம்ப நோய் வருவதற்கு முன்பே தங்களது உடலை வருமுன் காப்போம் என்கிற அடிப்படையில் நல்ல பழக்க வழக்கங்கள் கடைபிடித்து, நல்ல உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து நோய்கள் வருவதற்கு முன்பே தங்களை பாதுகாத்து கொள்வார்கள். அதனால் தப்பாக நம்மளை விட பெரியவங்க தப்பு பண்ணால் நாமளும் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது.
அவங்க எதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிற தப்பெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க, கற்றுப்பாங்க. அவங்க எது என்ன பண்ணுறாங்க, என்ன தப்பு பண்ணுறாங்க, என்ன சரி பண்ணுறாங்க, அவங்கள விட நம்ம இன்னும் சிறப்பாக ஏதாவது பண்ணணும், அவங்கள நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு தான் இளைய தலைமுறையினர் விரும்புவாங்க.